காமத்தை பத்தி பேசினாலே தப்புன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த 10 நிமிஷத்துல நான் சொல்ல போற இந்த 7 ரகசியங்கள் கேட்டா உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியை நீங்க இதுவரை வீணடிக்கிருக்கீங்கன்னு புரியும். இதுவே அந்த தந்திர யோகிகளும் சித்தர்களும் சொன்ன உண்மை. வள்ளுவரும் காமசூத்திர வாத்சாயனரும் சொன்ன அதே விஷயம். இதை தவறவிட்டா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அபார சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமையே போயிடும். நான் 15 வருஷமா தந்திர சாஸ்திரம், யோக சாஸ்திரம், திருக்குறள் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன். ஆயிரக்கணக்கான தம்பதியருக்கு இந்த ரகசியங்கள் சொல்லி அவங்க வாழ்க்கையே மாத்திருக்கேன். இது சாதாரண யூடியூப் வீடியோ இல்ல, நம்ம முன்னோர்கள் குருகுல வாசத்துல மட்டும் சொல்லும் ரகசியம். எந்த மாடர்ன் செக்ஸ் எஜுகேஷன்லையும் இது கிடைக்காது. இந்த 7 ரகசியங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகும், உங்க கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும், ஸ்பிரிச்சுவல் growth வேகமாகும். காமத்தை சாபமா பாக்குற நீங்க அதை வரமா மாத்திக்குவீங்க. முதல் ரகசியம், காமத்துக்கும் குண்டலினிக்கும் உள்ள தொடர்பு. இரண்டாவது, வள்ளுவர் சொன்ன அந்த வரிகளின் உண்மையான அர்த்தம். மூன்றாவது, அதுதான் அதிர்ச்சி. ஸ்டாப். இப்போ நீங்க நினைக்கிறீங்க இது தப்பான டாபிக்னு தானே? அதுதான் பிரச்சனையே. கவனமா கேளுங்க, அடுத்த 10 நிமிஷம் உங்க மைண்ட் செட்டையே மாத்திடும். வீடியோ முடிவுல ஒரு போனஸ் டெக்னிக் சொல்றேன். காம சக்தியை ஸ்பிரிச்சுவல் சக்தியா மாத்துறது எப்படின்னு. என்னோட பர்சனல் கேரண்டி. இந்த ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பலன் இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மனம் திறந்து கேட்க தயாரா இருக்கிறவங்க தயார் என்று கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? வாங்க. சீக்ரெட் நம்பர் 1, காமம் என்பது குண்டலினி சக்தியின் வெளிப்பாடு. சித்தர்கள் சொன்னார்கள், மூலாதாரத்தில் உறங்கும் பாம்பும் காம உணர்வும் ஒன்றே. புத்தரே சொல்லியிருக்கார், டிசைர் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் சஃபரிங் பட் ஆல்சோ த சீட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். இதன் அர்த்தம் என்னவென்றால், உங்க உடம்புல இருக்கிற காம சக்தி தான் உங்களை இந்த உலகத்துல உயிரோட வச்சிருக்கு. அதே சக்தியை தான் யோகிகள் குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க. அதாவது காமம் என்பது வெறும் உடல் இச்சை இல்ல, அது ஒரு டிவைன் எனர்ஜி. இன்றைய காலத்தில் பாருங்கள், மக்கள் பான் அடிக்ஷன்ல மாட்டிக்கிட்டு தங்களோட சக்தியை வீணடிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து தவறான எண்ணங்களில் மூழ்கி போறாங்க. முடிவு டிப்ரெஷன், கில்ட், எனர்ஜி லாஸ். நீங்களும் கில்ட்டி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்க காம உணர்வுகளை அடக்க முயற்சி செஞ்சு தோத்து போனிருக்கீங்களா? உதாரணமாக, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தினமும் பான் பார்த்து தன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா அதே எனர்ஜியை மெடிடேஷனுக்கு திருப்பின பிறகு 6 மாசத்துல ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு கோடீஸ்வரர் ஆனார். பாடம், காமத்தை அழிக்க முயற்சி செய்யாதீங்க, அதை மாற்றுங்க. இன்று முதல் செய்ய வேண்டியது, காம உணர்வு வரும்போது அந்த எனர்ஜியை உணருங்க. அதை தவறுன்னு நினைக்காம இது என் சக்தி என்று சொல்லுங்க. இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ரகசியம் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். சீக்ரெட் நம்பர் 2, திருவள்ளுவர் சொன்ன காமத்து பாலின் மறைமுகடும். திருவள்ளுவர் திருக்குறளில் 25% காமத்துக்காக எழுதியிருக்கார் தெரியுமா? அணிலாள் திகழ் தரும் நூல், பியூட்டி அண்ட் பேஷன் ஆர் டிவைன் கிஃப்ட்ஸ் என்று சொல்லியிருக்கார். எளிமையாக சொன்னால், வள்ளுவர் காமத்தை பத்தி பேசுறது வெட்கப்படுற விஷயம் இல்லைன்னு சொல்றார். அது மனித வாழ்க்கையின் அழகு. காமம் இல்லாம காதல் இல்லை, காதல் இல்லாம குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லாம சமுதாயம் இல்லை. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? நம்ம சமுதாயத்துல காமத்தை பத்தி பேசினாலே சி அது டர்ட்டி டாபிக் அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட், அன்ஹாப்பி மேரேஜஸ், செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். உங்க வீட்லயும் இது பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதி 10 வருஷம் கல்யாணமாகியும் சரியா கம்யூனிகேட் பண்ணிக்க தெரியாம கஷ்டப்பட்டாங்க. வள்ளுவர் சொன்ன கண்ணோடு கண் இணை நோக்கோக்கின் குரலை புரிஞ்சுகிட்ட பிறகு அவங்க ரிலேஷன்ஷிப் புது பரிமாணம் எட்டிச்சு. நினைவில் வையுங்கள், காமம் அழகு, அது இயற்கை, அது தெய்வீகம். இன்று இரவு உங்க பார்ட்னர் கிட்ட ஓப்பனா பேசுங்க. உங்க ஃபீலிங்ஸ், டிசையர்ஸ் பத்தி வெளிப்படையா ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் போதாது, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சீக்ரெட் நம்பர் 3, தந்திர யோகத்தின் ரகசியம், செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ். தந்திர யோகிகள் சொல்வார்கள், காம இன்பத்திலிருந்து பிரம்மானந்தம் அடையலாம். ஓஷோ சொன்னார், ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ் இஸ் த நேச்சுரல் எவல்யூஷன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உங்க செக்ஷுவல் எனர்ஜியை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்த முடியும். அதுதான் தந்திரத்தின் கோர் பிரின்சிபல். செக்ஸ் என்பது வெறும் உடல் செயல் இல்ல, அது மெடிடேஷனின் ஒரு வடிவம். 90% மக்கள் செய்யும் தவறு என்னன்னா, செக்ஸை வெறும் பிளஷருக்காக மட்டும் பார்க்கிறாங்க, மெக்கானிக்கலா செய்யறாங்க. எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் புரியாம வெறும் பிசிக்கல் ஆக்டா நினைக்கிறாங்க. எப்பவாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்க இன்டிமேட் மோமெண்ட்ஸ்ல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு யோகா டீச்சர் கப்புள் தந்த்ரா பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு அவங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம கிரியேட்டிவிட்டி, பிசினஸ், ஹெல்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு. அவங்க சொன்னாங்க, எங்க காம வாழ்க்கை எங்களை என்லைட்டன்மெண்ட் நோக்கி அழிச்சு போகுதுன்னு. முக்கியமான விஷயம் என்னன்னா, காமம் பிளஸ் அன்பு பிளஸ் அவேர்னஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அடுத்த முறை இன்டிமேட் மோமெண்ட்ல முழு அவேர்னஸோட இருங்க. உங்க பார்ட்னரை பார்க்கும்போது அவங்கள இருக்கிற தெய்வீகத்தை காணுங்க. 3வது ரகசியம் உங்க மனசை தொட்டிருக்கும். ஆனால் 4வது சீக்ரெட் நம்பர் 4,
காமசக்தியும் கிரியேட்டிவிட்டியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். நெப்போலியன் ஹில் சொன்னார், செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஆல் ஜீனியஸ். ஐன்ஸ்டைன், டாவின்சி, தியாகராஜர் எல்லோரும் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா உங்க காமசக்தியும் கிரியேட்டிவ் எனர்ஜியும் ஒண்ணுதான். அதனால தான் ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஹைலி பேஷனேட் பீப்புளா இருக்காங்க. செக்ஸ் டிரைவ் இல்லாதவங்களுக்கு கிரியேட்டிவிட்டியும் இருக்காது. இப்ப நம்ம சமுதாயத்துல என்ன நடக்குது? யூத்துகள் பான்ல எனர்ஜி வேஸ்ட் பண்றாங்க, அடல்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. ரிசல்ட், நோ இன்னோவேஷன், நோ கிரியேட்டிவிட்டி, ஜஸ்ட் மெக்கானிக்கல் லைஃப். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனர்ஜி ட்ரெயின் ஆகிற மாதிரி. ஏகேல் டெஸ்டர் என்னும் தமிழ்நாட்டை நான். ஒரு ரைட்டர் என்கிட்ட வந்தாரு, 2 வருஷமா ரைட்டர்ஸ் பிளாக். நான் சொன்னேன் உங்க செக்ஸ் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு. முதல்ல கோபிச்சுக்கிட்டார், ஆனா ட்ரை பண்ணார். 3 மாசத்துல பெஸ்ட் செல்லர் எழுதினார். கீ லெசன், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சப்ரஸ்ட் செக்ஷுவாலிட்டி ஈக்குவல் டு சப்ரஸ்ட் கிரியேட்டிவிட்டி. நாளை காலை முதல் வேலையாக உங்க பேஷன் ப்ராஜெக்டை ஆரம்பியுங்கள். உங்க காமசக்தியை கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு ரீடைரக்ட் பண்ணுங்க. இப்போ கவனமா கேளுங்க, இது உங்க வாழ்க்கையின் திருப்புமுனை. சீக்ரெட் நம்பர் 5, ஆண் பெண் சக்தி சமநிலையின் இன் யாங் தத்துவம். அர்த்தநாரீஸ்வரர் கான்செப்ட் தெரியுமா? சிவன் சக்தி ஐக்கியம். சைனீஸ் பிலாசபி சொல்லும் இன் யாங். எல்லாமே சொல்றது ஒண்ணுதான், பேலன்ஸ் இஸ் த கீ. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆண் சக்தி, பெண் சக்தி ரெண்டும் இருக்கு. காமத்தின் மூலம் இந்த பேலன்ஸ் கிடைக்குது. அதனால தான் ஹெல்த்தி செக்ஸ் லைஃப் உள்ளவங்க மென்டலி பேலன்ஸ்டா இருக்காங்க. இன்றைய ப்ராப்ளம் என்னன்னா, டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி, சப்ரஸ்ட் ஃபெமினினிட்டி, ஜெண்டர் வார்ஸ் எல்லோரும் தங்களோட இன்னர் பேலன்ஸை இழந்துட்டாங்க. காமத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டதால வர்ற பிரச்சனை இது. உங்க வாழ்க்கையிலையும் இந்த இம்பேலன்ஸ் இருக்கா? சில நேரம் அதிக அக்ரெசிவா, சில நேரம் அதிக எமோஷனலா. ஒரு சிஇஓ வொர்க்கஹாலிக், எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டு, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நான் சொன்ன இந்த பேலன்ஸ் டெக்னிக் ஃபாலோ பண்ணார். இப்போ அவர் சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் மட்டும் இல்ல, லவ்விங் ஹஸ்பண்டும். நினைவில் வையுங்கள், காமம் உங்கள் இன்னர் மாஸ்குலின் ஃபெமினைன் பேலன்ஸ் கொடுக்கும். இன்று இரவு தூங்கும் முன் உங்க பார்ட்னரை கட்டி பிடிச்சு 5 நிமிஷம் இருங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஜஸ்ட் ஃபீல் த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இதுவரை சொன்னதெல்லாம் வெறும் ஆரம்பம். இப்ப வரப்போறது சீக்ரெட் நம்பர் 6, பிரம்மச்சரியம் வர்சஸ் காமயோகம். எது சரி? விவேகானந்தர் பிரம்மச்சரியம் பேசினார், ஆனா கிருஷ்ணர் 16,000 பெண்களை மணந்தார். புத்தர் துறவியானார், ஆனால் தந்திர புத்தர்கள் காமயோகம் செய்தார்கள். எது சரி? உண்மை என்னன்னா, ரெண்டுமே சரிதான். சிலருக்கு செலிபசி சரி, சிலருக்கு கான்ஷியஸ் செக்ஷுவாலிட்டி சரி. முக்கியம் என்னன்னா, நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதில் முழு அவேர்னஸ் இருக்கணும். பிரச்சனை என்னன்னா, ஃபோர்ஸ்ட் செலிபசி அல்லது அன்கான்ஷியஸ் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுமே டேஞ்சரஸ். சொசைட்டி பிரஷருக்காக பிரம்மச்சரியம் அல்லது அடிக்ஷன் லெவலில் காமம் ரெண்டுமே தவறு. நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணியிருக்கீங்க? அது உங்க சாய்ஸா இல்ல சொசைட்டி சாய்ஸா? ஒரு 35 வயது பேச்சுலர் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றதுனால கல்யாணம் பண்ணிக்கல, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தார். நான் சொன்னேன் உங்க சாய்ஸ் என்ன? அவர் முடிவு பண்ணினார் கான்ஷியஸ் பார்ட்னர் தேடுவது என்று. இப்போ ஹாப்பி மேரிட் லைஃப். பாடம், உங்க பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், கான்ஷியஸா இருங்க. இன்று உங்களை கேளுங்க, என் செக்ஷுவல் சாய்ஸஸ் என்னுடையதா? நான் என்ன உண்மையில் விரும்புகிறேன்? கடைசி ரகசியம், ஆனால் மிக முக்கியமானது. சேக்ரெட் செக்ஷுவாலிட்டி, காமத்தை கோவிலாக்குவது எப்படி? கஜுராஹோ கோவில் பார்த்திருக்கீங்களா? காம சிற்பங்கள் கோவிலில் ஏன்? ஏனென்றால் நம் முன்னோர்களுக்கு தெரியும், செக்ஸ் இஸ் சேக்ரெட், நாட் சின். சேக்ரெட் செக்ஷுவாலிட்டி என்றால் என்ன? உங்க பெட்ரூமை டெம்பிளா மாத்துறது, உங்க பார்ட்னரை தெய்வமா பார்க்கிறது, ஒவ்வொரு டச்சும் பிரேயர் ஆக்குறது. இதுதான் அல்டிமேட் சீக்ரெட். ஆனால் இப்போ பெட்ரூம்ஸ் ஹேவ் பிகம் பேட்டில் கிரவுண்ட்ஸ். காமம் பிசினஸ் ஆகிடுச்சு. பான் இண்டஸ்ட்ரி பில்லியன் சம்பாதிக்குது. சேக்ரெடை செக்குலர் ஆக்கிட்டோம். கடைசியா எப்போ நீங்க உங்க பார்ட்னரை உண்மையாகவே வர்ஷிப் பண்ணீங்க? ஒரு கப்பிள் டிவோர்ஸ் வர்ஜ்ல இருந்தாங்க. நான் சொன்ன சேக்ரெட் செக்ஷுவாலிட்டி பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணாங்க. கேண்டில்ஸ், ஃப்ளவர்ஸ், மந்த்ராஸ், கான்ஷியஸ் டச். இப்போ அவங்க சொல்றாங்க, எங்க பெட்ரூம் எங்களுக்கு டெம்பிள்னு. அல்டிமேட் ட்ரூத் இஸ், காமத்தில் கடவுளை காணலாம். இன்னைக்கே உங்க பெட்ரூமை சேக்ரெட் ஸ்பேஸா மாத்துங்க. ஃப்ளவர்ஸ் வையுங்க, கேண்டில்ஸ் எரியுங்க, பார்ட்னர் கிட்ட சொல்லுங்க, நீ என் தெய்வம் என்று. போனஸ் சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க. காம சக்தியை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்திர ஒரு சிம்பிள் பிரீத்திங் டெக்னிக். இன்டிமேட் மொமெண்ட்ஸ்ல டீப் பிரீத்திங் செய்யுங்க. கண்களை பார்த்து கொண்டு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை உணருங்க. இதுதான் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். அப்படியானால் நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? காமம் சாபம் இல்ல, வரம். அதை அழிக்காமல் மாற்றணும், சேக்ரடா அப்ரோச் பண்ணணும். இதுதான் நம் முன்னோர்கள் சொன்ன அல்டிமேட் விஸ்டம். இந்த விதிகள் கேட்பதற்காக மட்டுமல்ல, செய்வதற்காக. இன்னைக்கே ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஸ்டம் தேவை என்றால் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அடியுங்க. கமெண்ட்ல சேக்ரெட் என்று டைப் பண்ணுங்க.
இந்த மாதிரியான மேலும் பல வீடியோக்கள் வரப்போகுது. அடுத்த வீடியோ தியானத்தில் காமம், காமத்தில் தியானம். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து மாற ஆரம்பிக்கட்டும். நன்றி.